சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நாமெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான பதிவு இது. மூன்றாவது முறையாக இவர் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியிலே களம் காண்கிறார். இதில் என்ன மூன்றாவது முறையாக இவருக்கே ஏன் வாய்ப்பளிக்கப்பட்டது என்பதோடு இவர் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு அப்படி என்ன செய்துவிட்டார், இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்கு இவர் எப்படி பரிச்சயமானார் என்பதை பற்றிய ஒரு காணொளி தான் இது. இவர் சோழிங்கநல்லூர் தொகுதியின் மக்கள் மனதோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். மக்களோடு மக்களாக 24 மணி நேரமும் தொகுதியை பற்றியும் தொகுதி வளர்ச்சியை பற்றியும் தொகுதியில் உள்ள குறைபாடுகளை களைவதை பற்றியும் இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சட்டமன்றத்தில் வாதாடி போராடி பெற்று கொண்டு வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வரை அவர் ஓய்வதில்லை. இன்னும் கேட்டால் அவர் தொகுதி மக்களுக்காக ஓய்வறியா சூரியனாக சுழன்று கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன செய்துவிட்டார் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறார், என்னென்ன திட்டங்களை எல்லாம் அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் என்பதை பற்றிய காணொளி தான் இது. முதலில் அவர் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு மழை நீர் வடிகால் கால்வாய்களை எல்லாம் கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டு இன்று பெரும்பாலும் ஒரு 75 விழுக்காடு மழைநீர் கால்வாய்கள் போடப்பட்டுள்ளது. நாராயணபுரம் ஏரி, பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை சந்திக்கும். அந்த ஏரியின் கரைகளை பலப்படுத்தி இன்னும் நீர் மட்டங்களை உயரப்படுத்தி அந்த கரையோர மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பாதாள சாக்கடை திட்டங்களை எல்லாம் எந்தெந்த வார்டுகளிலெல்லாம் பாதாள சாக்கடை இல்லையோ அந்தந்த வார்டுகளுக்கெல்லாம் பாதாள சாக்கடை திட்டங்களை அமல்படுத்தி அதை முடிவுற்று இன்று பாதாள சாக்கடை இணைப்புகள் வழங்கப்பட்டு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அடிப்படை கட்டமைப்பு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஒக்கியம் மடுகு என்ற அந்த ஒக்கியம்பேட்டை காரப்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற ஒக்கியம் மடுகு, அந்த மழை காலங்களில் வரும் வெளியேறக்கூடிய நீர் மொத்தமும் இந்த ஒக்கியம் மடுகு வழியாகத்தான் வெளியேற வேண்டும் முகத்துவாரங்களுக்கு. அதற்காக அந்த ஒக்கியம் மடுகு பகுதியில் உள்ள தனியார் நிலங்களையும் கையகப்படுத்தி இன்று அதை தூர்வாரி